மகிழ்ச்சியோடு எப்போதும் எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தார்கள். புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அந்த தேர்தலில் புரட்சி தலைவர் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்த மக்கள் நீங்கள். அதனால் எப்பொழுதும் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா மீது மிகுந்த பாசத்துடன் இருக்கும் மக்களாகிய உங்களை இந்த நேரத்தில் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தல் 1973 தலைவர் இயக்கம் ஆரம்பித்து ஒரு ஆண்டுகளில் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் இங்கு உசிலம்பட்டிக்கு புரட்சி தலைவர் அவர்கள் பிரச்சாரத்திற்காக வருகிறார். அவர் வரும்போது திமுகவினர் என்றாலே எல்லாருக்கும் தெரியும். ரகலை பண்றது, அடாவடித்தனம் பண்றது, கல்வீசுறது, இந்த மாதிரி வேலைகளை தான் திமுக காரங்க செய்வாங்க. அதே போல புரட்சி தலைவர் இன்று வந்ததும் அவரை பேச விடாம தடுத்து ரகலை பண்ணி கல்வீச்செல்லாம் அவர் மேல தொடுத்து பேச விடாம செய்யறாங்க. அப்போ புரட்சி தலைவர் கூட வந்த பாதுகாவலர்கள்லாம் புரட்சி தலைவரை பத்திரமா கொண்டு போய் வண்டியில ஏற்றி விடுறாங்க. அந்த சமயத்துல புரட்சி தலைவர் ஒன்று சொல்றாரு, நான் நாளைக்கு இதே இடத்துல வந்து இந்த மக்கள்கிட்ட பேசுவேன், வாக்கு சேகரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு.